ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞான வாசிஷ்டம் இறைவன். யதஸ் சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவா திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்சோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவா. ஞான வாசிஷ்டம் 5வது உபசாந்தி பிரகரணம் 10வது ஹிதோபதேசம் பாடல் 69 பக்கம் 417. சாற்றும் மலினவாதனையே சங்கமாம் ஜீவனின் முக்தி தோற்றும் உடற்கு மறுபிறவே இன்றி இன்பத் துன்பங்கள் மாற்றி விசுத்த வாதனைதான் மறுவும் ஜீவன் முக்தரலால் ஊற்ற மட நெஞ்சினர் பிறவி ஒரு வாதனையின் பெயர் சங்கம். சங்கம் என்ற பற்றுதான் பிறவிக்கு காரணம். சங்கமடியா பிறப்பு உண்டாம். சங்கம் அறுத்தல் வீடு என்பர் 67வது பாடலில் சொன்னார். இந்த ஜீவன் முக்தி லட்சணத்தை சொன்ன பிறகு ஜீவன் முக்தனுடைய உபாயங்கள் ஜீவன் முக்தியை அடைவதற்கான சாதனைகளை சொன்னார். இறுதியாக இந்த அத்தியாயத்தினுடைய முடிவு. அது மட்டுமல்ல, இந்த பிரகரணம் உபசாந்தி பிரகரணம் என்ற லய பிரகரணம் இதனுடைய முடிவும் கூட. ஆகவே இதுவரை உபதேசித்து வந்ததனுடைய சாரத்தை சொல்லுகின்றார். சங்கம் என்ற பற்று அதுதான் பிறப்பு உண்டாக்குகின்றது. சங்கமடியா பிறப்பு உண்டாம். சங்கத்தினுடைய காரணமாக பிறப்பானது உண்டாகின்றது. சங்கம் அறுத்தல் வீடு என்பர். சங்கத்தை அறுத்தல், சங்கத்தை நீக்குதல்,
சங்கத்தை அழித்தல் என்பதுதான், பற்றினை நீக்குதல் என்பதுதான் வீடு. அவா அறுத்தல் என்று மெய்யுணர்தலுக்கு பிறகு திருக்குறளில் பார்க்குறோம். மெய்யுணர்தல் அதிகாரம், அதற்கு அடுத்ததாக அவா அறுத்தல் இருக்குது. இப்போ ஆத்ம ஞானத்தினுடைய பலத்தினால வாசனைகள் அனைத்தையும் நீக்குதல், அதுதான் பிறப்பு அறுத்தல் ஆகும். சங்கம் அறுத்தல் பிறப்பு அறுத்தல் ஆகும். சங்கம் அறுத்து பொருள்களில் சங்கம் அறுத்து நீ தனி ஜீவனின் முக்தியை பெறுவாய். ஒப்பற்ற ஜீவன் முக்தியை நீ பெறுவாய். ஆகவே எல்லா மித்தையான பொய்யான உலகப் பொருள்களின் மேல் இருக்கக்கூடிய பற்றினை நீக்கி அதற்கான உபாயங்கள் எல்லாம் முன்னாடி சொன்னார். இங்கேயும் அடுத்த பாடல்களில் ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடிக்கின்றார். தத்துவ ஞானம், வாசனாக்ஷயம், மனோநாசம், இதுதான் உபாயம். அந்த உபாயங்களை பின்பற்றி உலக பற்றினை நீக்கி நீ ஜீவன் முக்தியை பெறுவாய். இப்படி சொன்னவுடனே ஸ்ரீராமருடைய கேள்வி சங்கம் என்றால் என்ன என்று இருந்தது. அதற்கு சொல்லுகின்றார், சங்கம் என்பது வாசனை, மலின வாசனை. மலின வாசனை தான் சங்கம். மலின வாசனை என்றால் ராஜச தாமச குணங்கள், அவித்யா காரியம், அதனால் ஏற்பட்ட சரீர அபிமானம், உலக அபிமானம், அகங்காரம், மமக்காரம், மற்ற உலக பற்றுக்கள், பொய்யான உலகத்தை சத்தியமாக நினைக்கிறது, நான் அல்லாத உடலை நான் என்று நினைக்கிறது, அதனால் உலக விவகாரங்கள், அதனால் ஏற்படுகின்ற மனப்பதிவுகள், மலின வாசனை. சங்கமா பின்னாடி அடுத்த பாட்டில் மலின வாசனை என்னங்கிறது அங்கே விளக்கம் வரப்போகுது. சாற்றும் மலின வாசனையே சங்கமாம். மலின வாசனை தான் சங்கம் என்று இருக்கின்றது, அதுதான் சங்கம். மலின வாசனை இருக்கிறது தான், மனதில் மலின வாசனைகள் இருப்பது தான் சங்கம் ஆகும். ஊற்ற மட நெஞ்சினர் பிறவு உரு வாதனையின் பெயர் சங்கம். அதை தெளிவுபடுத்தி கடைசியாக சொல்கிறார். மட நெஞ்சினர், விவேகம் இல்லாத மனதை உடையவர்கள், பிறவி உரு வாதனை, பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற வாசனை எதுவோ அதுக்கு சங்கம்னு பேர். இப்போ எந்த வாசனைகள் பிறவிக்கு காரணமாக இருக்கின்றனவோ அந்த வாசனைகளுக்கு சங்கம் என்று பெயர். அடுத்த பாடலில் அது என்ன வாசனைகள்ங்கிறது அடுத்த பாடலில் வருது. இது அஞ்ஞானிகளிடத்தில் இருக்கும், ஜீவன் முக்தர்களிடத்தில் இருக்காது. ஏன்னா ஜீவன் முக்தர்களிடத்திலும் சில வாசனைகள் இருக்குது, சில பழக்கங்கள் இருக்குது. அதனால் இங்கே வாசனையே இல்லாமல் இருத்தல் என்பது இல்லை, மலின வாசனை இல்லாமல் இருத்தல், சங்கம் அறுத்தல், சங்கம் இல்லாமல் இருத்தல். அதுதான் அந்த நடுவில் இருக்க 2 வரிகளில் சொல்கிறார். தோற்றும் உடற்கு மறு பிறவி இன்றி இன்ப துன்பங்கள் மாற்றி விசுத்த வாதனைதான் மறுவும் ஜீவன் முக்தர். ஜீவன் முக்தர்களிடத்தில் விசுத்த வாசனையானது இருக்கும். விசுத்த வாசனைங்கிறது சுத்த வாசனை. ஜீவன் முக்தர்களிடத்தில் சுத்த வாசனையானது இருக்கும். சம்சாரிகளிடத்தில், அஞ்ஞானிகளிடத்தில் மலின வாசனைகள் இருக்கும். அந்த மலின வாசனைகளுக்கு தான் சங்கம், பற்று என்று பெயர். பிறவி இன்றி, உடற்கு மீண்டும் பிறவி வராத நிலை, அந்த ஞானத்தினால் அவர்கள் கர்ம நாசத்தை செய்திருக்கிறார்கள். உடற்கு மறுபிறவி இன்றி, இப்போ இருக்க பிறவி இருக்குது, ஆனால் மறுபிறவியானது ஏற்படாமல். இன்ப துன்பங்கள் மாற்றி, துவைத்த உலக விவகாரங்களால் புண்ணிய பாபத்தினால் ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களிலிருந்து விடுபட்டு, இப்போ இன்ப துன்பங்கள் இல்லாத, இந்த இருமைகள் இல்லாத பேரின்ப நிலையை அடைவிக்கின்ற மாற்றி, இன்ப துன்பங்கள் மாற்றி விசுத்த வாசனை தான் மறுவும் ஜீவன் முக்தர். ஜீவனரிடத்தில் தூய்மையான அந்த சத்வகுண வாசனைகள் இருக்கும், சாத்விகமான வாசனை இருக்கும். சங்கம்ங்கிற பொழுது நம்ம சத்சங்கம் வேணும்னு சொல்கிறோம், துசங்கம் தான் வேண்டாம், சத்சங்கம் வேணும். சத்சங்கத்துவே நிசங்கத்துவங்கிறது இருக்குது, நிசங்கத்துவே நிர்மோகத்துவம். மோக நாசமாகிறதுக்கு
இந்த கெட்ட சகவாசமானது போக வேண்டும். கெட்ட சகவாசம் போகிறதுக்கு நல்ல சகவாசம் இருக்கணும். அந்த நிர்மோகத்துவே நிஷ்டல தத்துவம். அந்த மோகம் ராகத்வேஷங்கள் நீங்குகின்ற பொழுது பிரம்ம தத்துவமானது நமக்கு விளங்கும். நிஷ்டல தத்துவே ஜீவன் முக்திக்கு. அதனால் ஜீவன் முக்திக்கு தெளிந்த ஞானம், ஞான நிஷ்டை இருக்கணும். அந்த ஞான நிஷ்டை மோக நிவர்த்தியினால் வரும். மோக நிவர்த்தியானது கெட்ட சங்கத்திலிருந்து விலகுவதினால் வரும். கெட்ட சங்கத்திலிருந்து விலகுதல் என்பது நல்ல சங்கத்தில் இருப்பதினால் வரும். அதனால் ஜீவன் முக்தர்களிடத்தில் சங்கம் இருக்கும், ஆனால் சத் சங்கமாக இருக்கும். அந்த சத் சங்கத்தினால் ஏற்பட்ட சுப வாசனைகள் இருக்கும். நல்ல சமதமாதி குணங்கள் மற்ற என்னெல்லாம் ஆன்மீக சாதனைகளால் இருக்க வேண்டிய சித்த சுத்தி, சித்த சமாதானம், இது எல்லாமே சுபவாசனை. அது எல்லாமே சுபவாசனை. அந்த சுபவாசனையினால் வரக்கூடியது ஜீவன் முக்தி. அது இல்லாமல், அதனால் அதற்கு மாற்றாக ஜீவன் முக்தர் அலால், ஜீவன் முக்தர்களாக இல்லாதவர்கள் யார்? ஊற்ற மட நெஞ்சினர். ஊற்றனா ஊன்றி இருக்கின்ற, ஊன்றி விஷயங்களில், போக விஷயங்களில், உலக விஷயங்களில் ஊன்றி இருக்கின்ற, அழுந்தி இருக்கின்ற மூட மனத்தினர். அவர்களுக்கு அவர்கள் அடுத்தடுத்து பிறவிக்கு சென்று வருகின்றார்கள். அந்த பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற வாசனைகள் எதுவோ அவைகளுக்கு சங்கம் என்று பெயர். அதனால் அந்த வாசனைகளை நீக்க வேண்டும். அது என்னங்கிறது அடுத்த பாடலில் வருது. 70வது பாடல். பிரியம் அசூயை இடராதே பீடியாமல் நிற்றியனில் விரியும் ஆசை பயம் கோபம் இளனாய் சங்கம் விட்டவன்னே கரிய துயரால் இளையாது கலந்த சுகத்தால் மகிழாது புரியும் ஆசை வசம் போகாது இருக்கில் சங்கம் போக்கினை நீ. பிரியம் அசூயை இடராதி பீடியாமல் நிற்றியனில் விரியும் ஆசை பயம் கோபம் இளனாய் சங்கம் விட்டவன்னே கரிய துயரால் இளையாது கலந்த சுகத்தால் மகிழாது புரியும் ஆசை வசம் போகாது இருக்கில் சங்கம் போக்கினை நீ. பிரியம் அசூயை இடர் ஆதி பீடியாமல் நிற்றியனில். இந்த மூணும் இல்லாமல் இருக்கு. இந்த மூணும் தான் மலின வாசனை. இந்த மூன்றும் இவை முதலானவை. அதனால் இடர் ஆதி இவை முதலானவைகள். பிரியம் அசூயைங்கிறது விருப்பு வெறுப்பு. முதல்ல பொறாமைங்கிற வார்த்தையை சொன்னார். பொறாமை என்பது பொறுத்து கொள்ளாத தன்மை. பொறாமைங்கிற ஒரு குணம் நம்மிடம் இல்லாதது பிறரிடம் இருக்கிறத பார்த்து அது பொறாமைன்னு சொல்கிறோம். பிறரிடம் இருக்கிற அந்த இது நம்மளால் தாங்கி கொள்ள முடியாத தன்மை பொறாமைன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அது வெறுப்பு என்ற அர்த்தம். அதனால் வரக்கூடிய வெறுப்புணர்வு. அல்ல, சில விஷயங்களில் நமக்கு சுகத்தை தரக்கூடிய விஷயங்களில் பிரியமானது சாமான்யமாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு துன்பத்தை தருமோ அதன் மேலே வெறுப்பானது இருக்குது, கோபம் இருக்குது, பொறாமை இருக்குது, அசூயை இருக்கின்றது. அதனால் அசூயைங்கிறது வெறுப்பு என்பது. பிரியம் விருப்பு, அசூயை வெறுப்பு. இடராதி அதனால் வரக்கூடிய இன்பத் துன்பங்கள். இடர்ன துன்பம் இன்பம் மற்ற வேற என்னெல்லாம் இருக்கோ எல்லா விதமான இருமைகளும். அதனால் காம குரோத லோப மோக மத மாத்சரியன்னு ஷட்ரிப்புக்கள் சொல்கிறோம். அது அடிப்படை காமக்ரோதம் தான். காமக்ரோதத்தினுடைய வாரிசுகள் தான் அதெல்லாம். அப்போ அதுக்கு மேலே எண்ணற்ற குணங்கள். அதனால் இடர் ஆதி இது முதலானவைகள். பீடியாமல்னா பிடிக்காமல், நம்மளை பற்றாமல், அவைகள் நம் மனதில் இல்லாமல். மனசை அதை பிடிச்சிட்டு ஆட்டுதுன்னா, அதனால் அப்படி மனதை பிடித்து ஆட்டாமல் அவைகளை நீக்க. ஒன்று நாம் அதை பிடிக்காமல் இருக்கணும். நாம் அதை பிடிக்கிறோம், அப்புறம் அது நம்மை பிடிக்கின்றது. முதல்ல நாம் பிடிக்கிறோம், அப்புறம் அது நம்மை பிடிக்கின்றது. அதனால் அதிலேருந்து வந்தால் பீடை நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம்ல. அப்போ பீடைங்கிறது
இதை நான் பிடிச்சிருக்கிறது தான். பீடைங்கிறது நோய் துன்பம் என்பது கெட்ட விஷயங்கள் நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறது. பீடை அது எப்படி வந்து பிடிக்குதுன்னா அதுவாக வந்து பிடிக்கிறது இல்லை, முதல்ல நாம் போய் பிடிக்கிறோம், அப்புறம் அது நம்மை விடாமல் பிடித்து கொள்ளுகின்றது. அதனால் இவைகள் பீடியாமல் நிற்றியனில். அப்போ இவைகள் மனதை தாக்காமல் நின்றாய் என்றால் சங்கம் விட்டவன் நீ. அதுதான் சங்கம் இல்லாமல் இருக்கிறது. அதனால் சங்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கான சாதனம், சங்கம் அற்றிருக்கும் சாதனம். இதான் மலின வாசனைகள்னு பேர். இவைகள் பல பிறவிகளாக உடம்பு நான் என்றும் உலக விஷயங்கள் சத்தியம் என்றும் நம்ம விவகாரம் பண்ணியிருக்கிறோம். அதிலிருந்து வந்த இன்ப துன்பங்கள் எல்லாம் உண்மை என்று நம்பி நினைத்து விவகாரம் பண்ணியிருக்கிறோம். அதனுடைய விளைவாக நம்மளுடைய மனதில் சம்ஸ்காரம் இருக்குது, வாசனை இருக்கின்றது. அந்த வாசனைகள் தான் அப்பப்போ வெளிப்பட்டு மீண்டும் நம்மை உலகத்தை நோக்கி செல்ல தூண்டுகிறது. அதனால் அப்படி அந்த தூண்டுதல் வர்ற பொழுது அந்த வாசனைகளுக்கு இடம் கொடுக்காமல் மனதில் ஏற்கனவே பதிவாகி இருக்கக்கூடிய அஞ்ஞான காலத்தில் அஞ்ஞானத்தினால் ஏற்பட்ட அந்த உலக அனுபவங்கள் அது நம்முடைய மனதில் பதிந்து இருக்கின்றது. அது வெறுப்பு முதலானவைகளை ஏற்படுத்துகின்றது. அதனால் தூண்டப்பட்டு நம்ம செயல் செய்கின்றோம். அப்படி செயல் செய்தால் அந்த செயலானது புண்ணிய பாபமாக வருது. அந்த புண்ணிய பாபம் நம்முடைய பிறவிக்கு காரணமாக, ஏன்னா புண்ணிய பாபத்தினுடைய விளைவாக இன்ப துன்பத்தை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கணும்னா சரீரம் இருக்கணும். சரீரம் இருக்கணும்னா இன்னொரு முறை பிறக்கணும். அதனால் இந்த வாசனைகள் தான் பிறவிக்கு காரணமாக இருக்குது. மனதில் ராகத்வேஷத்தை தோற்றுவிக்கின்ற வாசனை, அதை மலின வாசனைன்னு சொன்னார். அந்த அசுப வாசனைகள் மலின வாசனைகள் நம்ம மனதில் வெறுப்பை தோற்றுவித்து அதன் மூலமாக பிறவிக்கு காரணமாக இருக்கின்றது. இதை புரிந்து கொண்டு இது இவ்வாறு செயல்படுகின்றது என்று புரிந்து கொண்டு மனதில் வெறுப்புகள் வருகின்ற பொழுது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வெறுப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அப்போ சுதர்மம் என்னவோ அந்த சுதர்மத்தை பண்ணுறது, அந்த சுதர்மத்தையும் பலனில் பற்று இல்லாமல் செய்தல். அங்கே தான் கர்ம யோகம் பக்தி யோகம்ங்கிறத சொல்கிறோம். பலனில் பற்று இல்லாமல் கடமைகளை செய்கின்றோம், ஆனால் பலனில் பற்று இல்லாமல் செய்கின்ற பொழுது அது புண்ணிய பாப்பங்கிற பலனை உண்டு பண்ணுவது இல்லை, மோட்சத்திற்கு சாதனமாக அவைகள் ஆகின்றன. அதனால் இதெல்லாம் பற்றுக்கொள்ளாமல் வெறுப்புக்கு சொந்த வெறுப்புக்கு இடம் கொடாமல் எது தர்மமோ அதை பின்பற்றுதல். தர்மத்தை பின்பற்றுகின்ற பொழுது கூட ஈஸ்வர அர்ப்பண புத்தியாக அவைகளை செய்தல். அதுதான் கர்மயோகம்னு பகவத்கீதையில் பகவான் முழுக்க சொல்லுகின்றார். அர்ஜுனனுக்கு அதான் உபதேசம் பண்ணுறார். இவர்கள் என்னுடையவர்கள், நான் இவர்களை சேர்ந்தவன், இவர்கள் இல்லாமல் இவர்களை நான் எப்படி கொள்வது, இவர்கள் இல்லாமல் எப்படி நான் வாழ்வது, இவர்களை கொள்றதுனால வரக்கூடிய அந்த ராஜ்யம் அந்த சுகம் ரத்தம் தோய்ந்ததாக இருக்கும் அப்படின்னலாம் சிந்தனை பண்ணுறான். அப்போ என்னது, நான்கிற வெறுப்பை வைத்துக்கொண்டு இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் இருந்தால் தான் நான் சுகமாக இருக்க முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே வெறுப்பை அடிப்படையாக கொண்டது. அதை விட்டு யுத்தத்தை செய் அப்படின்னா உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்வாயாக. க்ஷத்ரிய தர்மம் யுத்தம் பண்ணுறது. அதனால் நீ யுத்தம் பண்ணுறது உன்னுடைய கடமை. அங்கே வெறுப்புக்கு இடம் இல்லை. அதனால் செயல்படணும், ஆனால் செயலுக்கு தூண்டுதலாக காரணமாக நம்முடைய வெறுப்பு இருக்கக்கூடாது. தர்மம் என்பது இருக்க வேண்டும். அதுலேயும் ஸ்வதர்மம் என்று நமக்கு இயல்பாக அமைந்த தர்மம் எதுவோ அதை செய்ய வேண்டும். அதனுடைய பலன் என்ன வரும்னா அது என்ன பகவான் கொடுக்குறாரோ அது வரும். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது பிரசாத புத்தி. அதனால் இப்படி இருந்து நீ கர்மத்தை செய்தால், அதனால் இங்கே பிரியம் அசூயை இடராதி பீடியாமல் நிற்றியனில் இதெல்லாம் மனசுக்கு வராமல், இந்த வாசனைகள் வெளிப்படாமல், அதனால் வாசனாக்ஷயம் தத்துவ ஞானத்தினால் வாசனைகள் உள்ளே இருக்கிற வரைக்கும் அது அப்பப்போ சந்தர்ப்பம் வர்ற பொழுது வெளியே வரும். அதனால் அது வெளியே வராமல் இருக்கணும்னா அது இல்லாமலே நம்ம காலி பண்ணணும். இல்லாமலே காலி பண்ணுறதுக்கு தத்துவ ஞானமானது நமக்கு தேவை. அதனால் இதெல்லாம் மித்யா, இந்த உடம்பு உலக விவகாரங்கள் உலக விஷயங்கள் எல்லாமே பொய்யானது மித்தையானதுன்னு சொல்லி அவைகளை மித்யாத்துவம் பண்ணணும். ஆத்மா ஒன்றே சத்தியம். அப்புறம் அந்த ஆத்மா எங்கே இருக்குது, அது சர்வமாக அனைத்துமாக இதம் சர்வம் எல்லாமாக அது இருக்கின்றதுங்கிற தத்துவ ஞானத்தினால இந்த வெறுப்பையே, ஏன்னா அந்த வெறுப்புக்கு வேறாக இருக்கிறது அவித்யா. வெறுப்பு எங்கேருந்து வருதுன்னா அவித்தையிலிருந்து வருது. அதனால் தத்துவ ஞானத்தினால அஜ்ஞான நாசம் பண்ணணும். அஜ்ஞான நாசம் பண்ணுறதுனால வெறுப்புகள் நீங்கும். அப்படி தத்துவ ஞானத்தில்
நின்று விருப்பு வெறுப்பு பீடியாமல், நீ விருப்பு வெறுப்பை பிடிக்காமல் அல்லது விருப்பு வெறுப்பு ஒன்னை வந்து பிடிக்காமல் நிற்றியனில் நீ நின்றாய் என்றால். விரியும் ஆசை பயம் கோபம் இலனாய். அதனால் விரிந்து செல்லுகின்ற, விரிவடைந்து அடுத்தடுத்து என்று போய்கின்ற ஆசை பயம் கோபம் இவைகள்லாம் இல்லாமல் சங்கல்ப பிரபவான் காமான்னு, அதான் எப்படி இந்த சங்கல்பமானது இந்த பற்றானது படிப்படியாக அழிவுக்கு கொண்டு செல்லுகிறதுன்னு ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தில் பார்க்கிறோம். அதனால் அதெல்லாம் இல்லாமல், அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல், இடம் கொடுக்காமல், ஆசை பயம் கோபம் இலனா இது எதுவும் இல்லாமல் சங்கம் விட்டவன், இந்த உலக பற்றுக்கள் அனைத்தையும் விட்டவன், உலக அபிமானங்கள் அனைத்தையும் விட்டவன். நீ கரிய துயரால் இழையாது. அப்படி விட்டு விட்டு நீ இல்லை, விட்டவன் நீனா விட்டவனாய் இருந்து நீ என்ற அர்த்தம். சங்கம் இலனாய், சங்கம் விட்டவனாய் இருந்து நீ கரிய துயரால் இழையாது. இந்த புண்ணிய பிராரப்தத்தினால, விதியினால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அது வரத்தான் செய்யும். சரீரம் இருக்கிற வரைக்கும் பிராரப்தத்தினால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் வரத்தான் செய்யும். அவைகள் என்ன வருதோ வந்தாலும் அதனால் துயரத்தை அடையாமல், துன்பத்தை அடையாமல், நல்ல கரிய துயரால் இழையாது. கரியன எரிக்கும் துயரால், தாபத்தை கொடுக்கின்ற துயரம், அது சரீரத்துக்கு வரலாம். ஆத்மா எனக்கு இல்லை என்று அதனால் மனது இழையாது. அதனால் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், இது என்னமோ அது விதியினால் வந்திருக்கிறதும் உடலுக்கு மனதுக்குத்தான், ஆத்மாவாகிய எனக்கு இல்லை என்று இருந்து அதே மாதிரி கலந்த சுகத்தால் மகிழாது. அதே புண்ணியம் வேலை செஞ்சாக்கா சுகமானது வரும், சுக சாதனங்கள் கிடைக்கும். அதனாலேயும் மகிழ்ச்சி அடையாமல், அந்த சுகமும் சரீரத்துக்கு தான். புண்ணிய பாபத்தை செஞ்சது சரீரம்தான். அதனுடைய விளை பாபம் வேலை செய்கிற பொழுது துன்பம் வரும், புண்ணியம் வேலை செய்கிற பொழுது இன்பம் வரும். இது ரெண்டுமே அனித்தியமானது, மாறுபடக்கூடியது. துன்பம் போய் இன்பமாகும், அப்புறம் இன்பம் போய் துன்பமாகும்னா. அதனால் ஒரு நாள் ஸ்கூலு, ஒரு நாள் லீவுண்ணா. அதனால் ஸ்கூலுக்கு போனால் துன்பம், அப்புறம் அப்பா மழை பெஞ்சது லீவ் விட்டாங்கன்னா சந்தோஷம் தான். அப்புறம் நாளைக்கு என்னென்னா அந்த சந்தோஷம் இன்றைக்கி மட்டும்தானே, திரும்ப நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் ஆகணும், பரீட்சை எழுதி ஆகணும். அப்போ இது மாறி மாறி வர்றது இயல்பு. அது சரீரத்தை மையமாக கொண்டது, புண்ணிய பாபத்தை மையமாக கொண்டது. நான் ஆத்மா, ஆகவே ஆத்மாவுக்கு அது இல்லை என்று அதனால் புரியும் ஆசை வசம் போகாது. புரியும்னாக்கா பரவசமாக்கும் அப்படிங்கிற அர்த்தம். புரியுங்கிறது ஸ்புரிக்குங்கிற தமிழ் வார்த்தையிலேருந்து இங்கே அந்த சம்ஸ்கிருத வார்த்தையிலேருந்து புரியும்னு இங்கே தமிழில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்புரிக்கும்னா பரவசமாக்கிறது. ஆசைனா அந்த நம்மளை தூண்டுகின்ற, நம்மளை விஷயவசமாக போக தூண்டுகின்ற ஆசை. மனசு முதல்ல ஆசை வசமாகுது. மனசு ஆசை வசமாச்சுனாக்கா அப்புறம் அது விஷயங்களை நோக்கி போகுது. விஷயங்களை பற்றி கொண்டு விஷயவசமாக ஆகிவிடுகின்றது. மனது விஷயங்களை தொடர்ந்து சிந்திக்கிறதே விஷயவசம் ஆதல் தான். அதுதான் பரவசம்னா, ஆத்மவசமாக இல்லாமல் பரவசமாக, இன்னொரு பொருளுக்கு வசமாக இருக்கிறது பரவசம். அதனால் பரவசம் ஆகாமல் ஆத்மவசத்தில் இருந்து இருக்கில், அப்படி நீ இருந்தால் அதனால் ஆசை வசம் போகாது, விஷயவசம் போகாது, விஷயங்களின் பின்னால் மனது போகாமல் இருக்கில் இருந்தாய் என்றால் சங்கம் போக்கினை நீ பற்றை விட்டவனாக ஆகின்றாய். பற்றை விடுவதற்கு, பற்றுதான் சம்சார காரணம்னு சொல்லி இந்த பற்றை விடுவதன் பற்றை விட வேண்டும். பற்றை விடுவது எப்படி என்று இருக்குதா, இது பற்றை விடணுங்கிறதுக்கு இதை சொல்கிறார். அதில் இருக்கக்கூடிய தோஷங்களை சிந்தனை பண்ணி பற்றை விடணும். அதெல்லாம் முன்னாடி விரிவாக சொல்லப்பட்டது. அதனால் இது முடிவுரையாக சுருக்கமாக சொல்லுகின்றார். ஆசை வசம் போகாமல், விஷயவசம் போகாமல், நம்ம போகலைனாலும் அதுவாக தேடி வருகின்ற இன்ப துன்பங்கள் இருக்கின்றது. அது பிராரப்தத்தினால், விதியினால் வரக்கூடிய இன்ப துன்பங்கள் இருக்குது. அதனால் மனது கலங்காமல், அதில் மனது கலங்காமல், நம்ம சும்மா இருந்தாலும் விதியினால் நல்லது கெட்டது வருகின்றது. அதனால் மனக்கலக்கம் அடையாமல் இருக்கணும். அப்புறம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய வாசனையினுடைய தூண்டுதலால் விஷயங்களை நோக்கி போகாமல் இருக்கணும். புதிதாக கர்மா பண்ணாமல் இருக்கணும்.
ஏற்கனவே பண்ண கர்ம விளைவு அது வரும். அதில் மனது கலங்காமல் இருக்கணும். அப்படி இருந்தால் சங்கம் போக்கினை நீ பற்றை விட்டவன் என்று ஆகின்றாய். அப்படி இருந்தால் அதான் சங்க நிவர்த்தி. மேற்கொண்டு அடுத்த பாடலில் சொல்லி நிறைவு செய்கின்றார். அந்த அசங்கத்தன்மை. அதனால் இதுவரைக்கும் இந்த பாடலில் சொல்லப்பட்டது என்னது? சங்கம் இல்லாத தன்மை, அதான் அசங்கத்தன்மை. அசங்கத்தன்மை புதுசாக வெறுப்புகளுக்கு மனதில் இடம் கொடுக்காமல் இருக்கிறது. ஏற்கனவே செய்த வினை பயன் வர்ற பொழுது அதில் மனசு கலங்காமல் இருக்கிறது. அதில் மனது கலங்காமல் இருக்கிறது அசங்கத்தன்மை. அந்த அசங்கத்தன்மையை மேலும் வலியுறுத்தி நிறைவு செய்கின்றார். அடுத்த பாடல் 71வது பாடல். சம்பத்து ஆபத்து இரண்டினும் நீ சமமாய் வந்தது அனுசரிக்கில் நம்பல் சங்கம் அகன்றவன் நீ நாளும் திரள் வத்துவில் சமமாய் பிம்பத்து இதய சத்துவனாய் மேலும் பகுதி திறம் இயற்றி இன்ப சங்கம் அருத்தின்பம் இசைவாய் ராம எனச் சொன்னான். சம்பத்து ஆபத்து இரண்டினும் நீ சமமாய் வந்தது அனுசரிக்கில் நம்பல் சங்கம் அகன்றவன் நீ நாளும் திரள் வத்துவில் சமமாய் பிம்பத்து இதய சத்துவனாய் மேவும் பகுதி திறமியற்றி இம்பர் சங்கம் அறுத்து இன்பம் இசைவாய் ராம எனச் சொன்னான். சம்பத்து ஆபத்து இரண்டினும் நீ சமமாய் வந்தது அனுசரிக்கில். அதனால் பிராரப்தத்தினால் வர்றது வரத்தான் செய்யும். அது சரீரம் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் சரீரம் இருக்கும். சரீரம் இருக்கிற வரைக்கும் அந்த இன்ப துன்பங்கள் வரத்தான் செய்யும். அப்படி என்ன வருகின்றதோ, அதனால் நாமளாக தேடி போகலை, புதுசாக எதையும் செய்யலை. ஆனால் ஏற்கனவே செய்த வினைப்பயன் சரீரம் இருக்குது, அது வருகின்றது. அதனால் சம்பத்துனா செல்வம், சுகமாக இருப்பதற்கு தேவையான செல்வங்கள். ஆபத்து துன்பத்தை தருவதற்கான செல்வங்கள். செல்வம்னா என்னது? பிரச்சனைகள் துன்பத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரச்சனைகள். இரண்டினும் நீ, இவைகள் வர்றது இயல்பு. இரண்டும் வருகின்ற பொழுது, அதனால் இரண்டினும் நீனா இவைகள் வரும், வரத்தான் செய்யும். ஞானி ஆகிட்ட அதெல்லாம் துன்பமே வராது என்பது இல்லை, வரும். அப்போ வர்றது சரீரத்துக்கு. ஞானமே சரீரம் நான் இல்லைங்கிறது தான். அது சரீரத்துக்கு வர்றது வரும். என்ன வந்தாலும் அது சரீரத்துக்கு ஆத்மாவாகிய எனக்கு இல்லை, நான் சரீரமல்ல ஆத்மானு இருக்கிறதா ஞானம். ஆனால் ஞானி ஆகிட்டாக்கா பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னு நினைக்கிறான். பிரச்சனையே உங்களுக்கே பிரச்சனையான ஜாமியார்ட்ட உங்களுக்கே தலைவலி வருதா? காசு பிரச்சனைன்னா மனப்பிரச்சனை தான் வராது ஞானிக்கு. உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் மனப்பிரச்சனையும் வரலாம், அதுவும் அனாத்மாவுக்குள்ளே இருக்கிறது தானே. மனசு சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது நான் இல்லைன்னு பார்க்கறது தானே ஞானம். அது வேறு நான் வேறேங்கிறது தானே. அதனால் அப்படி வந்தாக்கா அது வரத்தான் செய்யும். அதனால் அது வர்றதுங்கிறது சமமானது. அது சரீரம் இருக்கிற வரைக்கும் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் வரும். அப்படி வந்தாலும் சமமாய் வந்தது அனுசரிக்கில், வந்த விஷயங்களை சமமாக எடுத்துக்கொண்டால். அதனால் சமமாக இருக்கிறன்னா மனதோட சமநிலை மாறாமல் இருந்தால், அதனால் மனக்கலக்கம் அடையாமல் இருந்தால் சமமாய் வந்தது அனுசரிக்கில். நம்பல் சங்கம் அகன்றவன் நீ. நம்பல் அப்படின்னாக்க இருள்மயமான அர்த்தம். சங்கம் அகன்றவன் நீ. சங்கம் நீங்கிய பற்று நீங்கியவன் என்று
நாளும் திரள் வஸ்துவில் சமமாய் பிம்பத்து இதய சத்துவனாய் மேவும் பகுதி திறம் இயற்றி இன்ப சங்கம் அறுத்து இன்பம் இசைவாய். சங்கம் நீங்கியவன், சங்கம்னா என்னன்னு சொன்னார், சங்கம் நீக்கணும்னு சொன்னார். சங்கம் நீங்கியவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சித்த பிரஜை வந்து விட்டதா இல்லையானா, நான் ஞானி ஆயிட்டனா இல்லையா, பிரம்மனிஷ்டை இருக்கா இல்லையா, எதை வச்சு என்ன அளவுகோல், இன்பத் துன்பம் வர்ற பொழுது மனசு சமமாக இருக்க முடிஞ்சால் ஞானம் ஸ்திரமாயிருச்சுன்னு அர்த்தம். அதனால் அப்படி இருந்தால் சமமாய் அதன் அனுசரிக்கில் நம்பல் இருள்மயமான சங்கமானது அகன்றவன் நீ சங்கம் நீங்கியவன் என்று சங்கம் போயிருச்சு, இந்த அஜ்ஞானமானது நீங்கிவிட்டது, ஸ்தித பிரஜை வந்துவிட்டது என்று நீ புரிந்து கொள்ளலாம். நாளில் அதுக்கப்புறம் என்னென்னா, நாளும் திரள் வஸ்துவில் சமமாய். நாளும்னா எப்பொழுதும், எல்லா சமயங்களிலும். திரள் வஸ்துவில், திரள் வஸ்துன்னா திரண்டு இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுள்ளும், கூட்டமாக இருக்கின்ற எல்லா பொருள்களும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுள்ளும் சமமாய் பிம்பத்து இதய சத்துவனாய், எல்லாவற்றிலும் சமமாய் இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை அறிந்து ஆத்மாவை பார்த்து. பிம்பத்து இதய சத்துவனாய், இந்த ஹிருதயத்தில் மனதில் சத்துவகுணம் உடையவனாக, சத்துவம் மேலோங்கினவனாக, அதான் சுத்த வாசனைன்னு சொன்னார். விசுத்த வாசனைன்னு ஜீவன் முக்த லட்சணத்தில் சொல்லப்பட்டது. இப்போ சுத்த வாசனை உடையவனாக, சுத்த வாசனை உடையவனாக மனது சத்துவகுணம் மேலோங்கினவனாக, சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் சமமாக இருக்கின்ற சத்வஸ்துவான பிரம்ம சிந்தனை அதிலேயே மனது நின்றவனாய். அதனால் பிம்பத்துங்கிறது பிம்பம் பிரதிபிம்பம், சத்துங்கிறது தான் பிம்பம்ங்கிறது. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் சமமான சத்தாவாக இருக்கின்ற அந்த பிரம்மத்தினிடத்தில், அந்த பிரம்மத்திலேயே மனதை நிறுத்தி இதய சத்துவனாய், இதயம் சத்துவ எல்லாவற்றிலும் இருக்கிற சத்துவஸ்துவிலேயே மனது நிற்கிறது. அதுதான் மனசு சத்துவமாக இருக்கிறது. இதய சத்துவனாய், நாளும் திரள் வஸ்துவில் சமமாய் பிம்பத்து இதய சத்துவனாய் மேவும் பகுதி திறம் இயற்றி. பகுதிங்கிறது பிரகிருதிங்கிறது இயல்பாக, திறம் இயற்றினா இயல்பாக ஸ்வதர்மத்தை. அதுக்கப்புறம் அந்த ஞானத்திற்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னா, பிராரப்தம் என்ன பண்ண தூண்டுதோ அதை பண்ணிட்டு போகிறது. அதனால் மேவும் பகுதி திறம் இயற்றின, வருகின்ற இயல்பாக அமைகின்ற செயல்களை செய்து. பகுதிங்கிறது பிராரப்தத்தினால் வரக்கூடியது. நுகர்வினை வயத்தால் தானே இயல்பு நின்று விவகரித்துனா, நுகர்வினை வயத்தால் நுகர்வினைங்கிறது பிராரப்தத்துக்கு தமிழ் வார்த்தை. நுகர்வினைன்னா நுகர்தல்னு நுகர்வோர் சொல்கிறோமே, கன்சியூமருங்கிற தமிழில் நுகர்வோர் தானே. அப்போ நுகர்வோர்னா பயன்படுத்துபவன், வாங்குபவன், அனுபவிப்பவன் அப்படிங்கிற அர்த்தம். நுகர்தல்னா அனுபவித்தல். அதனால் இப்போ நமக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடிய வினை எதுவோ அதற்கு நுகர்வினைன்னு பேர். அதனால் பிராரப்தத்துக்கு தமிழில் நுகர்வினைன்னு பேர். இப்போ சஞ்சிதத்துக்கு எஞ்சு வினைன்னு பேர், மிச்சமாக இருக்கிற வினை. சஞ்சித கர்மாவுக்கு எஞ்சு வினை, மிச்சமாக இருக்கிறது. அப்புறம் ஆகாமி கர்மாவுக்கு வருவினைன்னு பேர், வருகின்ற வினை. ஆகாமி வர்ற வினை. அதனால் எஞ்சு வினை, நுகர்வினை, வருவினை. எஞ்சு வினை அது ஞானத்தினால் நாசமாக்கப்பட்டு விட்டது. அதனால் சஞ்சித கர்மா இல்லை, ஞானம் அதை எரித்து விட்டது. வருவினை அதுவும் சேர்த்து தான் எரிக்கப்படுது. ஆனால் அது நமக்கு இவனுக்கு இல்லை, நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அதுக்கப்புறம் கர்மா பண்ணுறதுனால வருவினை என்பதும் இல்லை. அதை சாஸ்திரங்கள் அந்த ஞானியை யார் புகழ்கிறார்களோ அவர்களுக்கு புண்ணியம் போகும், யார் இகழ்கிறார்களோ நிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானி பண்ணுகின்ற பாப்பம் போகும்னு சொல்லியிருக்கு. அதனால் இப்போ வருவினைங்கிறதும் அவருக்கு இல்லை. பிராரப்தம் அது சரீரத்துக்கு பிராரப்தம், அது என்ன வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதனால் பகுதி திறம் இயற்றி, மேவும்னா சேரும். பகுதி திறம், பகுதிங்கிறது பிரகிருதியினுடைய வசத்தினால், பிராரப்த வசத்தினால் வருகின்றவற்றை செய்து திறம் இயற்றி இம்பர் சங்கம் அறுத்து இன்பம் இசைவாய்.
சங்கம் அறுத்து இந்த பற்றுக்கள் அதற்கு மேலேயும் உலக விஷயத்தின் மேலே எதுவும் பற்று கொள்ளாமல், பற்று போனது திரும்ப பற்று கொள்ளாமல் இருக்கணும். அதனால் இன்பர் சங்கம் அறுத்து, இம்பர்னா இங்கேன்னு அர்த்தம். இங்கே இந்த உலகத்தில் மற்ற இருக்கிறவர் ஜீவித்திருக்கிற காலம் வரைக்கும் என்ன பொருள்கள் இருக்கோ, என்ன விஷயங்கள் இருக்கோ, என்ன விவகாரங்கள் இருக்கோ, அல்லது நம்ம சுற்றி என்ன உறவுகள் இருக்கோ அதன் மேலே பற்று கொள்ளாமல், தாமரை இலை தண்ணீர் போல பற்று கொள்ளாமல் இன்பம் இசைவாய், இன்பத்தை அடைவாய் அப்படின்னா ஆத்மானந்தத்தை அடைந்து அனுபவித்து கொண்டு அதிலேயே இருப்பாயாக. அதனால் ஏற்கனவே என்ன பிராரப்தத்தினால் செய்தது பிராரப்தமாக வருது, அதை அனுபவித்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு அதனால் மனது கலங்காமல் சமநிலையில் வைத்து கொண்டு இருக்க வேண்டும். புதிதாக எந்த விஷயத்திலும் பற்று கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதே சமயம் பிராரப்தப்படி என்ன ஸ்வதர்மப்படி என்ன கர்மா செய்ய வேண்டியது இருக்கோ அதை செய்து கொண்டு போகிறோம். அதனால் எந்த வர்ணத்தில் எந்த ஆசிரமத்தில் இருக்கிறோமோ அந்த வர்ண ஆசிரம தர்மங்களை கடைபிடித்து கொண்டு இருப்பாயாக. அதுலேயும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் பற்று இல்லாமல் அதை செய்தல். அதனால் நீ இன்பம் இசைவாய், இன்பத்தை அடைவாய் ராமா என சொன்னார் என்று வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு சொல்லி இந்த விஷயத்தை முடிக்கின்றார். இந்த இதோட உபசாந்தி பிரகரணம் என்ற 5வது பிரகரணம் ஞான வாசிஷ்டத்தில் நிறைவு பெறுது. இந்த அத்தியாயத்தில் கதை எதுவும் இல்லை, 71 பாடல்கள் இந்த அத்தியாயத்தினுடைய முடிவுரையாக இருந்தது. இந்த அத்தியாயத்துக்கு உபசாந்தி பிரகரணம்னு பேர், அல்லது உபசம பிரகரணம்னு பேர், அல்லது லய பிரகரணம்னு பேர். இதற்கு முன்னாடி 4 அத்தியாயங்களில் வைராக்கிய பிரகரணம், முமுக்ஷு பிரகரணம், வைராக்கியத்தோட முக்கியத்துவத்தை சொன்னது வைராக்கிய பிரகரணம். அப்புறம் முமுக்ஷு பிரகரணம், வைராக்கியத்தினால இந்த சம்சாரம் நிவர்த்தி ஆக வேண்டும் என்கிற அந்த தாகம், அதற்கான ஞானத்தை அடைய வேண்டும் என்ற அந்த விருப்பம், அது முமுக்ஷுத்துவம். முமுக்ஷுத்துவம் பற்றி 2வது சாப்டர் 2வது பிரகரணம் சொன்னது முமுக்ஷு பிரகரணம். அதுக்கப்புறம் உற்பத்தி பிரகரணம், எப்படி இந்த பிரபஞ்சமானது வந்திருக்கின்றது, எதிலிருந்து வந்திருக்கின்றது, எப்படி வந்திருக்கின்றது, அதற்கு பல கதைகளை சொல்லி அது முக்கியமாக சொல்லப்பட்டது. என்னது? மனசு தான் மனசில் இருந்து தான் இந்த உலகங்கள் தோன்றுகின்றன எப்படி என்பது பல கதைகள் மூலமாக உற்பத்தி பிரகரணத்தில் சொல்லப்பட்டது. அடுத்தது 4வது பிரகரணம் திதி பிரகரணம், ஸ்திதி பிரகரணம். அந்த தோன்றிய உலகமானது எங்கே இருக்கின்றது, எப்படி இருக்கின்றது, என்னது? மனசிலிருந்து தோன்றியது மனதிலேயே இருக்கின்றது, அது எப்படி இருக்கின்றது, எப்படியெல்லாம் சம்சாரத்தை கொடுக்குது என்பதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த 5வது பிரகரணம் லய பிரகரணம். தோன்றிய உலகம் அனைத்தும் மனதில் லயமாகின்றது. அதுக்கப்புறம் மனது ஆத்மாவில் லயமாக வேண்டும். மனது இருக்கிற பொழுது உலகம் இருக்குது, மனது இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால் மனதிலிருந்து தான் உலகம் வந்தது, மனதில் தான் உலகம் இருக்குது, மனதிலேயே உலகம் லயமாக வேண்டும், மனது ஆத்மாவில் லயமாக வேண்டும். அதனால் இந்த மனது ஆத்மாவில் லயமாகிறது எப்படி, அப்படி லயம் செய்தவர்களுடைய வரலாறு என்ன, எப்படி லயம் செய்தார்கள் அப்படிங்கிற அந்த ஞான யோக சாதனைகள் பல கதைகள் மூலமாக சொல்லப்பட்டது. இந்த உபசாந்தி பிரகரணத்தில் 9 கதைகள் நினைக்கிறேன், 9 கதைகள் வந்திருக்கு. இந்த கடைசி அத்தியாயத்தில் கதை இல்லை. அதனால் இந்த மனசு லயமாகுவது எப்படி, சென்ற அத்தியாயத்தில் வீதகவ்யன் கதை, அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த அத்தியாயம். இப்போ யோக சாதனைகள், ஞான சாதனைகள், இந்த 2 மனதை லயமாக்குவதற்கான உபாயம், சாதனம். இந்த அத்தியாயத்தினுடைய சாரத்தை பார்த்தோம்னாக்கா 71 பாடலில் முதல்ல தொடங்குகிற பொழுது ஞானிகள் ஞானம் அல்லது யோக என சென்ற அத்தியாயத்தில் வீதகவ்யன் என்பவன் யோக சாதனைகளையும் செய்தான், ஞான சாதனைகளையும் செய்தான். அதனால் அவன் யோகியாகவும் இருந்தான், ஞானியாகவும் இருந்தான். அதனுடைய அடிப்படையில் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் இந்த ஞானிகள்
ஆகாய கமனம் முதலானவைகளில் கவனம் செலுத்துவார்களாங்கிற கேள்வி வந்தது. ஏன்னா யோக சாதனைகள் பண்ணுறதுனால அந்த சித்திகள் எல்லாம் வரும். அஷ்டமா சித்திகள்ங்கிறது வருது, ஆகாய கமனம் முதலானவை வருது. அப்போ ஞான முக்திக்கு இது தேவையான, முக்திக்கு அது வேணுமா? ஆகாய கமனம் முதலான சித்திகள் முக்திக்கு தேவையா? ஞானிகள் அதில் கவனம் செலுத்துவார்களா என்ற கேள்வியோட இந்த அத்தியாயமானது தொடங்கியது. அதற்கு வசிஷ்டர் சொன்னார், ஞானிகள் மனதை லயமாக்குறதுல தான் கவனமாக இருப்பார்கள். இந்த சித்திகள் எல்லாம் அதற்கு தடை. அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அதனால் பெரிய உணர்வில் இந்த ஆரம்ப பாடல்கள் பார்த்தாக்கா, முதல் பாடல் இந்த அத்தியாயத்தில் முதல் பாடலில் ஜீவன் முக்தியினோர் உடல்கட்கு எல்லாம் ஆகாயம் தன்னில் நடத்தல் முதலான சக்தி காணோம். இந்த ஜீவன் முக்தர்கள்னு இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் இந்த சித்திகள்ங்கிறது இல்லை. சிலர் சித்தர்களாக சித்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். சிலர் ஜீவன் முக்தர்கள் ஞானிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். அப்போ இந்த ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஜனகாதி ரிஷிகள், அவர்களுக்கெல்லாம் அந்த சித்திகள் இல்லை. ஆனால் அவர்களை ஞானிகள் ராஜ ரிஷிகள் பார்க்கிறோம், ரிஷிகள்னு சொல்லுகின்றோம். அப்போ அதெல்லாம் இல்லையே, என்ன காரணம் என்று வசிஷ்டரிடம் ஸ்ரீராமர் கேட்டார். அல்ல ஜீவன் முக்தியினோர் உடற்கட்கு எல்லா ஜீவன் முக்தர்களும் ஆகாயம் தன்னில் நடத்தல் முதலான சக்தி காணும். அவர்களிடத்தில் அந்த மாதிரி சக்திகள் எல்லாம் இல்லை. ஆனால் சிலரிடத்தில் இருக்கு. என்னென்ன, அதற்கு என்ன காரணம் என்ற வினாவுக்கு உத்தரங்கள் அறிய உரைத்தான் அருள் வசிஷ்டன் என்ற கேள்விக்கு பதில் சொல்லி இந்த அத்தியாயமானது தொடங்கியது. பெரிய உணர்வில் பெத்தர்களும் பேணும் மருந்தால் மந்திரங்கள் கிரியை தன்னால் காலத்தால் கிளர்ந்த ஊகத்தால் இயற்றின் விரியும் விண்போக்கு ஆதிகளை மேவா நிற்பர் மெய்யுணர்வோர்க்கு உரிய வல்ல இவை. அதனால் மருந்து மந்திரம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் முன்னாடியே. சில யோக சாதனைகள், தீவிரமான சில யோக சாதனைகள், சில மந்திர ஜபம், தொடர்ச்சியாக மந்திர ஜபம் பண்ணுறதுனால, சில மூலிகைகள் இவைகளாலையும் இந்த சித்திகள் கிடைக்கலாம். அதனால் விண்போக்கு ஆதிகளை மேவா நிற்பர். ஆனால் மெய்யுணர்வோர்க்கு உரிய வல்ல இவை. இது மெய்யுணர்வில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஞானிகளுக்கு இது இல்லை. அறிந்தோர் அறிவார் அறிவிடத்து அமைவது அல்லால் ஆசையின் பின் பிரிந்து ஓடார்கள். இந்த விஷயம் என்ன, இந்த சித்திகளால் என்ன பண்ணுறாருன்னா அதை வச்சு பணம் பண்ணுறார், அவ்வளோதானே. பல சித்திகளை வைத்துக்கொண்டு, பல சித்தி இருக்கோ இல்லையா, இப்போ சித்தி இருக்கிறவர்கள் பார்க்குறது அரிதாக இருக்கு எங்கே இருக்கான்னு. ஆனால் சித்தி இருக்கிறதா காமிச்சிட்டு அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது ஒரு ஆன்மீகம். அவர் தான் மகான்னா. நம்மளை மாதிரி வெறும் வேதாந்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு உங்களுக்கு என்ன ஒன்றும் தெரியாதுண்ணா. அதனால் அதெல்லாம் இருக்குது. அதனால் ஜாதகம் பார்க்க, ஜோதிடம் பார்க்க தெரியுமாண்ணா? தெரியாது. வேறு ஏதாவது விபூதி கொடுப்பீங்களாண்ணா? அதுவும் இல்லை. வேறு ஏதாவது சித்தி இருக்காண்ணா? இல்லைண்ணா. அப்புறம் என்ன சாமியாருண்ணா அப்படி கேட்குறான். எனக்கு ஆத்மா ஞானம் இருக்கியா? பிரம்மா நாகம் பிரம்மாஸ்மி சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு தெரியும்னாக்க அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அதை மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தால் தான் சன்னியாசி சாமியார்னா அவர்கள் தான், அந்த மாதிரி சாமிகள் தான் மக்களுக்கு தேவை. அதனால் இருக்கோ இல்லையே இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணுறான். போலி சாமியார்கள் இருக்கிற மாதிரி அதெல்லாம் பில்டப் பண்ணி இருக்கிறார்கள். ஆனால் மெய்யுணர்வோருக்கு உரிய அல்ல இவை. உண்மையான ஞானம் இருக்கிறவர்கள் அதிலெல்லாம் கவனம், ஞானத்தை விரும்புகிறவர்கள், மோட்சத்தை விரும்புகிறவர்கள் அதிலெல்லாம் கவனம் செலுத்த மாட்டார்கள். ஆனால் அறிந்தோர் அறிவால் அறிவிடத்து அமைவது அல்ல, அறிவால் அறிவிடத்து அமைவது அல்லால். தங்களுடைய மனது புத்தியை அறிவு சுரூபமான ஆத்மாவிலேயே வைப்பது அல்லால் ஆசையின் பின் பிரிந்து ஓடார்கள். விஷயங்களுக்கு பின்னாடி ஓட மாட்டார்கள். ஜகப்பொருளின் பேதம் எல்லாம் மாயைகளே. உலகத்தில் இருக்க சகல பேதங்களும் மாயை தான். அதனால் தண்ணியில் நடந்தாலும் சரி, ஆகாசத்தில் பறந்தாலும் சரி, ஆகாசமே மாயைனா, தண்ணீரே மாயை, பஞ்சபூதங்களும் மாயைனா அதை வசப்படுத்தி என்ன ஆக போகுது? ஒன்றும் இல்லை. அதனால் அதிலெல்லாம் கவனம் செலுத்த மாட்டார்கள்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜீவன் முக்தர்கள் விதேக முக்தி என்பதை பற்றி சொன்னார். இந்த மனதை இந்த ஞானிகள் மெய்யுணர்ந்தோர் மனதை அடக்குவதற்கான அதில் தான் கவனம் செலுத்துவார்கள்.
மனதை அடக்கிறதுக்கான உபாயம் வாசனாக்ஷயம், பிராணச்சலனம், பிராணனை நிறுத்துறது, வாசனைகளை நாசம் பண்ணுறது என்பதெல்லாம் சொன்னார். அதை சொல்லி ஜீவன் முக்தர்களிடத்தில் வாசனாக்ஷயங்கிறது இருக்கும். வாசனாக்ஷயங்கிறது 2 விதம். ஒன்று ஸ்வரூபநாசம், இன்னொன்று அரூபநாசம், அதாவது மனோநாசம். வாசனாக்ஷயத்துக்கு பிறகு மனோநாசம். மனோநாசம் 2 விதமாக இருக்கும். ஒன்று ஸ்வரூபநாசம், இன்னொன்று அரூபநாசம் என்று. ஸ்வரூபநாசம் ஜீவன் முக்தர்களிடத்தில் இருக்கும், அரூபநாசம் விதேக முக்தர்களிடத்தில் இருக்கும். ஸ்வரூபநாசம்னாக்கா மனசு ராஜச தாமச குணங்களை விட்டு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது ஸ்வரூபநாசம். அதனால் ஜீவன் முக்தர்களிடத்தில் மனசு சத்துவ பிரதானமாக இருக்கும். அதுதான் கடைசியில் முடிக்கிற போதுன்னு சொன்னார். ஆரம்பமாக தான் ஒரு முடிவுரையாக திரும்ப அதை சொல்லியிருக்கிறார். சுத்த வாசனை உடையவர்களாக, சுத்த சத்துவம் உடையவர்களாக ஜீவன் முக்தர்கள் இருப்பார்கள். அப்படி மனசு ராஜச தாமச குணங்களை விட்டு விலகி இருக்கிறது, அவைகள் மேலோங்காமல் இருக்கிறது ஸ்வரூப நாசம், ஸ்வரூப மனோநாசம். அந்த சத்துவகுணமும் இல்லாமல் போய், மனதே இல்லாமல் போய் சூக்ஷ்ம சரீரமே இல்லாமல் போகிறது, அது மனதினுடைய அரூப நாசம், மனோநாசம். அது விதேக முக்தர்களிடத்தில் இந்த சரீரமே இல்லாமல் போகிற பொழுது தான், சூக்ஷ்ம சரீரம் இல்லாமல் போகிற பொழுது தான் அது வரும் என்று அந்த மனோநாசங்கிறத பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்ரீராமருடைய கேள்வி வந்தது, இந்த சம்சாரத்திற்கு விதை எது, உலகத்திற்கு மாயைக்கு விதை எது என்று தொடங்கி அதற்கும் விதை எது, அதற்கும் விதை எது, அதற்கும் விதை எதுன்னு 4 மூலங்கள் கேட்டார். அதற்கு விதை, அதற்கு விதைன்னு முதல்ல மாயைக்கு விதை எதுன்னு தொடங்கி, அவர் அது என்னன்னு தெரியாது, அதனால் அது குரு தான் பதில் சொல்லணும். பதில் சொன்னாக்கா அடுத்த கேள்வி அப்புறம் கேட்கறதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுட்டேன். அதனால் வாசனைக்கு, இந்த உலக மாயைக்கு விதை எது, அதற்கு விதை எது, அதற்கு விதை எது, அதற்கு விதை எதுன்னு 4 காரணங்கள் கேட்டார். அதற்கு வசிஷ்ட முனிவர் பதில் சொன்னார். மாயை என்ற இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இதற்கு விதையாக இருக்கிறது உடல், உடலுக்கு விதையாக இருக்கிறது மனது, மனதுக்கு விதையாக இருக்கிறது, மனதுக்கு 2 விதைகள்னு சொன்னார். ஒன்று பிராணன், இன்னொன்று வாசனை. மனதுக்கு விதையாக இருக்கிறது பிராணன், வாசனை. அதற்கும் விதை என்றால் இந்த கல்பனையான திருஷ்யங்கள், திருஷ்ய விஷயங்கள், உலக விஷயங்கள். அதற்கும், இது எல்லாவற்றிற்கும் மூலம் எது என்றால் ஆத்மா. அதனால் உலகத்திற்கு விதை உடல். நான் உடம்பு பண்ண புண்ணிய பாபத்தை புண்ணிய பாபத்துக்கு ஏற்றாற் போல, சமஷ்டி ஜீவர்களுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போல தான் உலகம் இருக்குது. உலகமே உடலால் உண்டு பண்ணப்பட்டது அப்படிங்கிற அந்த கருத்து வந்தது. அதுக்கப்புறம் அந்த உடலுக்கு விதை, உடல் எப்படி வந்ததுன்னா, உடலுக்கு விதை மனசு. மனசு தான் மனசனுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏற்றாற் போல் செயல்படுது. அந்த செயலுக்கு ஏற்றாற் போல் புண்ணிய பாவம் வருது. அதற்கு ஏற்ற மாதிரி உடலுங்கிறது கிடைக்கின்றது. அதனால் உடம்புக்கு விதையாக இருக்கிறது மனசு. அதுக்கப்புறம் மனசு எதனுடைய அடிப்படையில் செயல்படுதுன்னா, அதனுடைய வாசனையின் அடிப்படையில் செயல்படுகின்றது. வாசனை மற்றும் பிராணச்சலனம் 2. அந்த வாசனைக்கு மூலம் எதுனாக்கா மனோகல்பிதமான திருஷ்ய விஷயங்கள் என்று. அந்த விஷயங்கள் எல்லாம் மித்யா. ஆகவே அதற்கு மூலமாக, அதற்கு ஆதாரமாக இருக்கிறது ஆத்மா என்று ஆத்மாவை சொல்லி, அந்த ஆத்மாவிலேயே மனதை நிறுத்த வேண்டும். ஆத்மாவிலேயே மனதை நிறுத்த வேண்டும். அப்படி மனதை நின்றா அதுதான் ஜீவன் முக்தி. அதற்கான அந்த ஜீவன் முக்தருடைய லட்சணம் என்னங்கிறத விரிவாக சொன்னார். அந்த ஜீவன் முக்தி அடைவதற்கான உபாயம் என்ன என்று கேட்டால், அதற்கு 3 உபாயம்: தத்துவ ஞானம், வாசனாக்ஷயம், மனோ நாசம். இந்த 3ம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடியது, ஒன்றை ஒன்று ஆசிரியத்து இருக்கக்கூடியது. அதனால் 3 சாதனைகளையும் சமகாலத்தில் பண்ணணும் என்று சொன்னார். தத்துவ ஞானம், ஒன்றொன்றுக்கும் விளக்கம். வாசனைனா என்ன, வாசனா, அப்புறம் மனசு என்ன, மனசு வாசனையினால் மனசு எப்படி இருக்கின்றது, மனசுனால் வாசனை எப்படி இருக்கின்றது, ஒன்றுக்கொன்று சார்ந்து எப்படி இருக்கின்றது என்றும், அப்புறம் அதை நாசம் பண்ணுறதுக்கு தத்துவ ஞானம். தத்துவ ஞானம்
இந்த வாசனாக்ஷயம் மனோநாசம்ங்கிறது தத்துவ ஞானத்திற்கு எப்படி உதவியாக இருக்கின்றது, தத்துவ ஞானம் வாசனாக்ஷயம் மனோநாசம் ஏற்படுவதற்கு எவ்வாறு உதவியாக இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக சொல்லி கடைசியில் முடிவுரையாக இதெல்லாம் இந்த உலக விஷயங்கள் அதன் மேலே இருக்கக்கூடிய பற்று தான் நம்முடைய பிறப்புக்கு காரணம். அதனால் பற்றை அறுத்தல் என்பது தான் மோட்சம் என்று சொல்லி, பற்று என்பது என்ன என்று கேட்டால் சங்கம் மலின வாசனை என்பது தான் சங்கம். அந்த மலின வாசனைகளை நீக்க வேண்டும். நீக்கி விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காமல் உன்னுடைய சுதர்மம் என்னவோ அதை நீ செய்து வந்து ஜீவன் முக்தனாக இருப்பாய், இன்பம் அடைவாய்னு சொல்லி முடித்தார். இதான் இந்த அத்தியாயத்தினுடைய சாரம். இதற்கு அடுத்த பிரகரணம் 6வது பிரகரணம் போகிறோம். அடுத்த அத்தியாயம் அதனுடைய முதல் பாடல் மட்டும் படித்து இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். உபசாந்தி பிரகரணம் முற்றும் 6வது நிர்வாண பிரகரணம். நிர்வாண பிரகரணம் முதல் கதை புசுண்டன் கதை. நிர்வாண பிரகரணத்தில் 14 கதைகள் இருக்குது, 754 பாட்டு இருக்குது. மொத்தம் 2055 பாட்டு ஞானவாசிட்டம். இதில் இன்னும் பாக்கி இருக்கிறது 6வது பிரகரணம், அதான் பெரிய பிரகரணம். 754 பாடல் இருக்குது, 14 கதைகள் இதில் இருக்கின்றன. அதில் முதல் கதை புசுண்டன் கதை. நிர்வாண பிரகரணம் என்பது, நிர்வாணம் என்பது பிரம்ம நிர்வாணம், மோட்சம் என்பது தான். இந்த மனது தான் உலகத்தை சிருஷ்டி பண்ணது, மனதில் தான் உலகம் இருக்குது, மனதை லயமாக்கிறது, அதுதான் ஜீவன் முக்தி என்று சொல்லப்பட்டது. அந்த ஜீவன் முக்தி எப்படி இருக்கும் என்பது அடுத்த நிர்வாண பிரகரணமாக சொல்லப்படுது. ஜீவன் முக்தியை அடைந்தவர்களை பற்றிய கதையையும் அதை பற்றிய வர்ணனைகள் விளக்கங்களும் இந்த நிர்வாண பிரகரணத்தில் வருகின்றன. முதல் பாடல் 2வது பாடல், ரெண்டும் சேர்ந்து குலகமாக இருக்குது. 2 பாடல்களையும் படிப்போம். மீட்டும் உரைப்பான் திசை காலம் அறலால் மறைதல் அறவிலங்கே ஓட்டம் இரத்தல் அடிமுடிவு அற்று ஒன்றாய் அறிவு மாத்திரமா நாட்டு பிரம்மம் உளவேறு ஒன்று இல்லை என்று உள்ளே நாடி காட்டு நான் என்பது விட்டு காயம் இல்லா பெரியோனாய் ஏக உருவாய் உபசாந்த மோனம் எய்தி நின்னுணர்வில் சோகம் அற்ற சுகியாவாய் தொடர் அஞ்ஞான நினைவு எம்மட்டு ஆகும் பிரம்ம பாவனை மேவாது அம்மட்டு புவி வலையில் போகமயல் எம்மட்டு மட்டும் உளம் ஆதியின் கற்பனை பொருந்தும் மீட்டும் உரைப்பான் திசை காலம் அறலால் மறைதல் அறவிலங்கி ஓட்டம் இரத்தல் அடிமுடிவு அற்று ஒன்றாய் அறிவு மாத்திரமா நாட்டு பிரம்மம் உளவேறொன்று இல்லை என்று உள்ளே நாடி காட்டு நான் என்பது விட்டு காயம் இல்லா பெரியோனாய் ஏக உருவாய் உபசாந்த மோனம் எய்தி நின்னுணர்வில் சோகமற்ற சுகியாவாய் தொடர் அஞ்ஞான நினைவு எம்மட்டு ஆகும் பிரம்ம பாவனை மேவாது
அம்மட்டும் புவி வலையில் போகமயல் எம்மட்டம் மட்டு உளம் ஆதியின் கற்பனை பொருந்தும். சோகமற்ற சுகியாவாய், எவ்விதமான துக்கமும் இல்லாமல் எப்பொழுதும் நான் பிரம்மம், பிரம்மமன்றி வேறொன்றும் இல்லை என்று இருந்து அந்த ஞான நிஷ்டையிலேயே இருந்து சுகியாக இருப்பாய் என்று. இது ஹிதோபதேசம். கதையினுடைய தொடக்கமாக ஹிதோபதேசம் வருது. ஏன்னா தத்துவ ஞானத்தை முன்னாடி சென்ற பாடலே சென்ற அத்தியாயங்களில் சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு இந்த புவி வலை, புவியாகிய வலையில் உள்ளே போனாக்கா மீண்டும் சம்சாரமானது வந்து சேரும் என்று நிர்வாண பிரகரணம் தொடங்குது. நம்ம அதை அடுத்த வகுப்பில் தொடருவோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முத்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.